மோரேஸ்வர் பிரதான் ஷீரடி சென்று 8 நாட்கள் தங்கியிருந்தார். ஒரு நாள் பாபாவுக்கு விருந்துக்கு தயார் செய்துவிட்டு யாரை அழைப்பது என கேட்டார். தாத்தா கேல்கரின் மருமகன் பாபாவுமே சிறப்பு விருந்தினர் என்று முடிவு செய்யப்பட்டது. நானும் வருவேன் என்று பாபா உறுதி கூறியிருந்தார். 2 இலைகள் போடப்பட்டு பாபு ஓர் இலையில் அமர்ந்து கொள்ள, பாபாவுக்காக ஒரு இலை போடப்பட்டு அதில் அனைத்து உணவு வகைகளும் பரிமாறப்பட்டிருந்தன. இலை காலியாக இருந்தது. அப்பொழுது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு காக்கை இலையில் இருந்த ஒரு பூரண போலியை கொத்தி எடுத்து சென்று விட்டது. காக்கையாக வந்து தன் வாக்கை பாபா நிறைவேற்றினார் என அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிரதான் அளித்த விருந்தை பாலாசாஹிப் பாடே தவிர்க்க விரும்பினார். காரணம், அன்று வியாழக்கிழமை வெளியில் சாப்பிடுவதில்லை என்ற நியமம் இருந்தது. பாபா அவரை அழைத்து, யார் திருப்திக்காக இவ்வாறு செய்கின்றீர்கள் என கேட்டதும், தங்களை திருப்திப்படுத்த இதை செய்கிறேன் என்றார். அப்படியா, நான் சொல்கிறேன், பாவ் அளிக்கின்ற விருந்தில் சாப்பிடு என்றார் பாபா. பாலாசாஹிப் இதுவரை தான் பின்பற்றி வந்த நியமத்தை கைவிட்டு வியாழக்கிழமை சாப்பிட ஆரம்பித்தார். இதனால்தான் சிலர் சொல்லுகின்ற நியமத்தை நான் ஆதரிப்பதில்லை. பாபாவின் அருளானது நியமத்தால் வருவதில்லை, பிரேமையால் தான் வருகிறது. எனவே அன்பாக இருங்கள், பக்தி செய்து அருள் பெறுங்கள். ஓம் சாய்ராம்.